பூனை ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. இத நான் சும்மா விட போறது இல்ல. வா, நாம 2 பேரும் சேர்ந்தே இதை பாத்துக்கலாம். தாக்கு வந்துட்டே இருக்கோம். இது பூனை இல்ல பாப்பா. ஓடு ஓடு. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. நல்ல வேலை தப்பிச்சோம். பாத்து வீர். இம்லி, நீ முன்னாடி வந்துறாத, அங்கே நில்லு. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்றேன்? Roboboy suit on. Roboboy suit on. வீர், அங்க பாரு. இம்லி, நீ அங்கே நில்லு, கிட்ட வராத. வீர், இனி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த கேட் என்னுடைய கிரியேஷன் தான். என்னுடைய எதிரியை அழிக்கிறதுக்காகத்தான் அதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது உன்னை எப்படி அழிக்க போகுதுன்னா எலிய பூனை அழிக்கிற மாதிரி. பாய் வீர். 400 meters. சரி போ, இப்போ உன்னோட டர்ன். வாவ், 500. பிரமாதம் போ. இந்த தடவை நான் அதை விட அதிக தூரத்துக்கு அனுப்புறேன். சுல்புலுக்கு ஜிண்டு கிடைச்சானா இல்லையான்னு தெரியல. இதோ வந்துட்டாங்களே. இவனை தேடுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஒரு கடையில உட்கார்ந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு இருந்தா. வீர டிம்பக்டு கூட்டிட்டு போயிட்டான். இங்கிலீஷ் சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போ. எப்படி இருக்க வீர்? இந்த தடவை பாரு, உன்னை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்ப போறேன். இவனுக்கு என்ன தைரியம்? வா சுல்புல், அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம். வீர், இது எப்படி நடந்துச்சு? இந்த மேஜிக்கை யார் பண்ணது? பாஸ், இங்க யாரோ எங்களை மேஜிக் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. ரெடியா? ரெடி. பாஸ், காப்பாத்துங்க. தாத்தா, நான் திடீர்னு வெயிட் குறைஞ்சிட்டேன். அதுவும் இல்லாம என்னோட லேசர் பீம் வேலை செய்ய மாட்டேங்குது. காப்பாத்துங்க. வீர், கவலைப்படாத. உன்னோட எல்லா மிஷின்ஸும் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப ஜெட் பேக்க தான் தயார் பண்ணி ஆகணும். இத நான் 1 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அது போகட்டும், உன்னோட வெயிட் ஏன் இப்படி குறைஞ்சது? இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க ஹெல்மெட்ல இந்த புது ஸ்டிக்கர் எப்படி வந்தது? தாத்தா, என்னோட வெயிட் இப்போ திரும்ப வந்துடுச்சு. நான் இப்போ நிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டிக்கரால தான் என்னோட வெயிட் குறைஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். தாத்தா, சீக்கிரமா என்னோட ஜெட் பேக் ரெடி பண்ணுங்க. ஜிண்டு, இந்த மேஜிக்கை நிறுத்து ப்ளீஸ். அவங்களுக்கு என்கிட்ட ஜீன் இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. சீக்கிரமா எல்லாத்தையும் நார்மலாக்கு. இப்பதான் கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்தது, அதுக்குள்ள உங்களுக்கு பொறுக்காதே. சரி, எப்படியோ போங்க. வாவ், இவ்வளவு கேரட்ஸா? ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. சுல்புல், நான் வர வச்ச மழையால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு இவன் கிட்ட சொன்னா இவன் அங்க போயிடுவான்.
வீருக்கு உதவி பண்றதா சொல்லிட்டு பிரச்சனை தான் அதிகமா கொடுப்பான். எப்படியாவது இங்க இருந்து இவனை போக விடக்கூடாது. அதே நேரத்துல என்னால நிம்மதியா கேரட்டும் சாப்பிட முடியும். சொல்லு சொல்பல். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்க ஒருத்தன் கொடை வச்சிட்டு இருக்கான்ல, அவன் மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அவனை வீர் பாத்துப்பான். அப்படியா சொல்ற? இரு அவனை. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆமா, நீ யாரு? நீ பாப்கார்ன் சாப்பிட வந்திருக்க, நான் கேரட் சாப்பிட வந்திருக்கேன். அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? அப்படியா? மேகத்து மேல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. என்னோட கொடை வீரர்களே, அந்த ரோபோ பாய் கூட கொஞ்ச நேரம் நீங்க விளையாடுங்க. ரோபோ பாய், இது உன்னோட அழிவுக்கான ஆரம்பம். சிறப்பா செயல்படுறீங்க வீரர்களே. நான் கொடை விக்கிறவ கிடையாது, கொடைகளுக்கெல்லாம் தலைவன். Twister suit on. Twister suit on. இல்ல, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட கொடை வீரர்கள் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன தெரியுமா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போ உன்னை நான் அழிக்க போறேன். Extra power on. Extra power on. ஓ டேஞ்சர் டேவல், வீர நீ அழிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். வீர், இது எப்படி நடக்கும்? டெவில்னால எப்படி உயிரோட வர முடியும்? எக்ஸ்ரே விஷன் ஆன். X-ray vision on. இது மேட் மேக்ஸோட ரோபோட். அந்த கைடு கண்டிப்பா டெம்பக்டுவா இருக்கணும். நீ சேஃப்டியான இடத்துல இரு, நான் வந்துடுறேன். ரோபோ பாய் சூட் ஆன். Robo boy suit on. எல்லாரும் சீக்கிரமா அந்த கோட்டைக்குள்ள போங்க. இந்த டெவில நான் அழிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டார்கெட் மேட்ச். ஜிண்டு, அண்டம் கண்டம். வீர், அத மேல இருந்து அட்டாக் பண்ணு. அதால நாலா பக்கமும் பார்க்க முடியும், ஆனா மேல மட்டும் அதால பார்க்க முடியாது. நீ சஜஷன் கொடுத்ததுக்கு தேங்க் யூ. இப்ப பிரச்சனை என்னன்னா மேல எப்படி போக முடியும்?